அனைத்து உரிமை குரல் நண்பர்களுக்கும் வணக்கம். 2 நாட்களாக பரபரப்பாக பேசப்படும் குஷ்பு விவகாரம், யாரும் எதிர்பாராத விஷயத்தை பேசிய சீமான். இது குறித்த முழுமையாக பார்க்க போகிறோம், வாங்க பார்க்கலாம். கடந்த 2 நாட்களாக தமிழ்நாடு முழுக்க ரொம்பவே பரபரப்பாக பேசப்படுற ஒரு விஷயம் அப்படின்னா, நடிகை குஷ்பு பார்த்தீங்கன்னா தமிழ்நாட்டு மகளிர் கூட்டம் வெறும் 1000 ரூபாய் பிச்சை வாங்கிட்டு திமுக கட்சிக்கு ஓட்டு போடுறாங்க அப்படின்னு சொல்லிய ஒரு விவகாரம் தமிழ்நாட்டு மக்கள் மத்தியில் ஒரு பெரிய பரபரப்பு ஏற்படுத்தி குஷ்பு மேலே ரொம்பவே கடுப்பாக வச்சிருக்கு அப்படின்னு தான் சொல்லணும். தமிழ்நாடு முழுக்க பல்வேறு இடங்களில் போராட்டங்களும் நடந்துட்டு இருக்கு. நடிகை குஷ்புவை வன்மையாக கண்டிக்கணும் அப்படின்னும் அவங்கள சிறையில் தள்ளணும் அப்படின்னும் நிறைய மக்கள் பார்த்தீங்கன்னா போராட்டங்களை நடத்த ஆரம்பிச்சிருக்காங்க. இந்த அளவுக்கு தமிழ்நாட்டு மக்களை ரொம்பவே கோபம் ஏற்றிய குஷ்பு பற்றி சீமான் என்ன சொல்ல போறாரு அப்படின்னு அனைவருமே காத்திருந்த ஒரு தருணத்தில் சீமான் பார்த்தீங்கன்னா தற்போது செய்தியாளர்கள் சந்திப்பில் பாஜக கட்சியை விட்டு தயவு செய்து நீ விலகிடுமா அப்படின்னும், அந்த கட்சியில் இருந்தால் இந்த மாதிரி இன்னும் நிறைய கெட்ட பேரை நீ வாங்கிப்ப, என்னுடைய நண்பன் சுந்தர்சிக்காக நான் பார்க்குறேன் அப்படின்னு சொல்லியது யாருமே எதிர்பாராத ஒரு விஷயமாக இருக்குது அப்படின்னு தான் சொல்லணும். ஏன்னா அவருடைய நண்பர் சுந்தர்சி பார்த்தீங்கன்னா நிறைய இடங்கள் அவருக்கு உதவி பண்ணியிருக்காரு அப்படின்ற ஒரு காரணத்தினால நான் அவருக்கு பெரிய நன்றி கடன் பட்டிருக்கேன் அப்படின்னும், இந்த ஒரு விஷயத்தினால தான் ஒன்று என்னால் வன்மையாக கண்டிக்க முடியல அப்படின்னு சொல்லியிருக்காரு. ஆனால் இன்னொரு தடவை இந்த மாதிரி தமிழ்நாட்டு பெண்களையோ இல்லை தமிழ்நாட்டு மக்களையோ ஏதாவது அவதூறாக பேசுனீங்க அப்படின்னா ஊமாலையும் பாஜக கட்சி மேலேயும் கடுமையான போராட்டம் முன்னெடுக்கிறத தவிர எனக்கு வேறு வழியே இல்லை அப்படின்னு சீமான் அவர்கள் பார்த்தீங்கன்னா குஷ்பு விவகாரம் குறித்து பேசியிருக்காரு. இதற்கு பலரும் பார்த்தீங்கன்னா ஒருதலை பட்சமாக சீமான் நடந்துக்கிறாரு அப்படின்னும், அப்போ தமிழ்நாட்டு பெண்மணிகளை என்ன சொன்னாலும் பரவாயில்லையா அப்படின்னு ஏகப்பட்ட கேள்விகளையும் எழுப்ப ஆரம்பிச்சிருக்காங்க. இதற்கு சீமான் செய்தியாளர்கள் சந்திப்பு முடிச்ச பிறகு அவருடைய எக்ஸ் தளத்தில் என்ன பதிவு போட்டிருக்காரு அப்படின்னா, தமிழ்நாட்டு மக்கள் அனைவருக்குமே நான் சொல்றது என்ன அப்படின்னா, வெறும் குஷ்பு வச்சு மட்டுமே திட்டாம பாஜக கட்சியை எப்படி உள்ள விடாம தடுக்கணும் அப்படின்றதுல தான் நம்ம குறிக்கோளாக இருக்கணும். இது எல்லாமே நம்மளுடைய கவனத்தை சிதறடிக்கிறதுக்கான வழிமுறைகள் தான் அப்படின்னு சீமான் அவர்கள் பார்த்தீங்கன்னா பாஜகவுடைய திட்டமே இதுதான் அப்படின்னு அவருடைய எக்ஸ் தளத்தில் பதிவாக போட்டிருக்காரு. மேலும் நண்பனுக்காக சீமான் இப்படி பேசியிருக்கிறது குறித்து என்ன நினைக்கிறீங்க அப்படின்ற உங்க கருத்துக்களை கமெண்ட்ஸில் தெரிவிங்க. நன்றி, வணக்கம்.